மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகையில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதற்காக பக்தர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இந்த நிகழ்வின் சிறப்பு? ஆம், இந்த நிகழ்வானது அழகர் கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த இன்னும் ஒரு 5:35 மணி அளவில் மதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலறுமலையிலிருந்து நேற்று மாலை புறப்பட்டு வந்த அழகர் தற்பொழுது தங்க குதிரை வாகனத்தில் மதுரை அந்த வைகை ஆற்றில் இறங்க உள்ளார். அந்த வைகை ஆற்றில் இறங்க உள்ள அழகரை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று மாலையில் இருந்தே விடிய உற்சாகத்துடன் இங்கு காத்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்கள், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வேடம் அணிந்து விரதம் அறிந்த பக்தர்கள் குடும்பத்துடன் வைகை ஆற்றை சுற்றி இங்கு அமர்ந்து விடிய காத்துக்கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் அந்த அழகரை வரவேற்க உற்சாகத்துடன் காத்திருக்கிறார்கள். அழகர் அந்த தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு பக்தர்கள் அதாவது தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து வைகை அழகர் ஆற்றங்கரை வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் உள்ளனர் குவிந்துள்ளனர். ஒரு அதாவது குண்டூசி போட்டா கூட எடுக்க முடியாத அளவுக்கு பக்தர்கள் இருக்காங்க. அவங்க அந்த பக்தர்கள் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய மண்டபப்படைகளில் எழுந்தருளி அழகர் பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வருவதை கண்கொள்ளாத காட்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த வேடம் அணிந்த பக்தர்கள் அந்த தள்ளடம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு வண்ணமயமான ஒரு பேண்டை அணிந்து கொண்டும் உருமா என்று கூடிய அந்த தொப்பி அணிந்து கொண்டும் தோள்பையில் நீரை நிரப்பி அழகரை நோக்கி பீச்சி அடித்து உற்சாகமாக அந்த அழகரை வரவேற்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 5:35 மணி அளவில் அழகர் வைகை ஆற்றை நோக்கி வருவார். தங்க குதிரை வாகனத்தில் வரும் அந்த அழகரை வெள்ளை குதிரை வாகனத்தில் காத்திருக்கும் அந்த வீரராகவ பெருமாள் அழகரை வரவேற்று அந்த கரைக்கு கொண்டு செல்வார். அப்பொழுது பாத்தீங்கன்னா இங்க விடிய அந்த காத்திருந்த அந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத்தீங்கன்னா பக்தர்கள் அந்த தண்ணீரை தோல்பையில் அந்த ஆட்டுத்தோழி நிரப்பி அந்த நறுமண நீரை அழகரை நோக்கி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் பீச்சு அடிப்பார்கள். அந்த ஒரு நொடி காட்சியை காண கண்கொள்ளா காட்சி வேணும். அப்பொழுது இந்த பகுதியை சுற்றி உள்ள பெண்கள் சர்க்கரை நிரப்பிய செம்பில் தீபம் ஏற்றி அழகரை மனமுருகி வழிபடுவார்கள். அந்த காட்சியும் தொடர்ந்து நடைபெறும். ஆண்டுதோறும் மதுரை மக்கள் எங்கு இருந்தாலும் இந்த அழகரை காண வந்து விடுவார்கள். இந்த அழகர் விக்கிரகமானது அரிய வகை தங்கமான அபரஞ்சீது என்ற ஒரு தங்கத்தால் ஆனது. எனவே இது முக்கியமான ஒரு பெருமாள் கோவில்களில் உள்ள கோயில் இதுவும் ஒன்று. அதே போன்று இந்த அழகருக்கான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலும் இந்த அழகர் அழகர் அங்க ஆண்டாள் அங்கு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பார். கோவிலில் அங்கு நுபுர கங்கை என்ற ஒரு கங்கை தீர்த்தம் உள்ளது. ராக்காயி அம்மன் கோவிலில் அழகர் மலையில் அந்த நீரில் தான் அழகருக்கு அபிஷேகம் செய்யப்படும். மேலும் இந்த அழகரை வழிபட்டால் குடும்ப பாக்கியம், தொழில் விருத்தி உண்டாகும் என்று நம்பிக்கையாக உள்ளது. அதே போன்று இந்த அழகருக்கு பக்தர்கள் அளிக்கும் நவ தானியங்களை காணிக்கையாக அளிக்கும் நவ தானியங்களை கொண்டு தயார் செய்யப்படும் ஒரு சிறப்பு தோசையை பக்தர்களுக்கு பிரசாதமாக அழகர் கோவிலில் வழங்கப்படுகிறது. எவ்வாறு பஞ்சாமிர்தமோ திருப்பதி லட்டோ அது போன்று அழகர் கோவிலில் நவ தானியங்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது ஒரு சிறப்பாக காட்சியளிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த நுபுர கங்கை தீர்த்தத்தை பக்தர்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று புனிதமாக அந்த தங்க குதிரை வாகனத்தில் அந்த அழகரை வரவேற்பதற்காக அந்த அழகர் வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு உள்ள அந்த வைகை ஆற்றில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை மண்டகப்படியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்காங்க. அவங்க அதை சுத்திலும் இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ அந்த வாராறு அழகர் வாராறு என்ற தேவா இசையமைச்ச அந்த பாடலை போட்ட உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைப்ரேஷனோட அவங்க உற்சாகமாக அந்த பண்றது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த அழகரை வரவேற்கும் அந்த ஒரு நிமிட காட்சிக்காக
லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அழகர் வந்து ஆற்றில் இறங்கிய பிறகு 3 முறை சுற்றி வருவார். அதைத் தொடர்ந்து அவர் வந்து அந்த பக்தர்கள் வெள்ளத்தில் கிளம்பி ராமராய மண்டகப்படிக்கு செல்வார். அங்கு வந்து காலை வந்து ஒரு 11 மணி அளவில் தீர்த்த வாரி நடைபெறும். அதாவது வேடமணிந்த பக்தர்கள் அழகரை குளிர்விப்பார்கள், தண்ணீரை பீச்சு அடித்து. அது ஒரு சிறப்பு நிகழ்வாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அந்த ராமராயர் மண்டகப்படியில் வந்து அங்க பிரவேசனம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அழகர் வந்து புறப்பட்டு வண்டியூர் நோக்கி செல்வார். வண்டியூரில் இரவு தங்கியிருந்து அடுத்த நாள், அதாவது மே 2ஆம் தேதி வண்டியூரில் வந்து புறப்பாடாகி, காலை புறப்பாடாகி திருமஞ்சனமாகி அவர் வந்து அவர் வந்து அந்த வாகனத்தில் கிளம்பி வந்து அந்த தேனூர், வைகாட்டில் உள்ள தேனூர் மண்டகப்படிக்கு வருவார். அந்த தேனூர் மண்டகப்படியினுடைய சிறப்பு என்ன என்றால், மதுரையில் வந்து தேனூர் மண்டகப்படி வந்து வைகை ஆற்றில் இருக்கிறது. தேனூர் என்பது மதுரைக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தது. ஆனால் கடந்த 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக அழகர் வந்து சித்ரா பௌர்ணமியின் மறுநாள் வந்து அழகர் வந்து தேனூருக்கு தான் வந்திருந்தார். அங்கு வந்து சித்ரா பௌர்ணமியின் மறுநாள் என்று மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்குவதற்காக அழகர் வந்து தேனூர் கிராமத்திற்கு தான் வந்திருந்தார். இது வந்து ஒரு வைணவ விழாவாக மாசி மாதம் கொண்டாடப்பட்டது. சித்திரை மாதம் அந்த சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த சூழலில் சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்க வேண்டும், பக்தர்களை ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மன்னர் திருமலை நாயக்கர் அவர்களால் வந்து அந்த இணைப்பு விழா ஏற்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை வைகை ஆற்றில் வந்து அழகர் எழுந்தருள்கிறார். இதற்காக அந்த தேனூர் கிராம மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று மதுரை வைகை ஆற்றிலேயே தேனூர் கிராம மக்களுக்காக ஒரு மண்டகப்படியை ஏற்படுத்தியுள்ளனர். அந்த மண்டகப்படியில் தான் நாளை அழகர் எழுந்தருள்வார். அங்கு வந்து திருமஞ்சனமாகி அவர் வந்து அந்த மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பார் பிற்பகல் 3 மணி அளவில். அதைத் தொடர்ந்து அவர் வந்து அந்த ராமராயர் மண்டபத்துக்கு மீண்டும் வந்து அங்கு விடிய தசாவதார காட்சிகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மறுநாள் பூப்பல்லக்கில் வந்து அவர் தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் இருந்து அந்த சேதுபதி ராஜா மண்டபப்படியிலிருந்து கிளம்பி அவர் அழகர்மலையை நோக்கி செல்வார். இந்த காட்சிகளுக்காக, அதாவது கடந்த புதன்கிழமையிலிருந்து அழகர் புறப்பட்டு மதுரையை நோக்கி வந்து திரும்பவும் மதுரையிலிருந்து அவர் திரும்பி அழகர்மலைக்கு செல்லும் வரை வந்து பாத்தீங்கன்னா வர வழி எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அழகரை வரவேற்று உற்சாகமாக கண்டுகளிப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்டோம்னா ஒவ்வொரு ஆண்டும் நான் அழகரை பாக்குறோம், ஆனா அந்த ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு உற்சாகமா இருக்கு, அந்த ஒரு பார்த்த நொடி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த அழகர் மேல மதுரை மக்கள் ஒரு அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சிருக்காங்க. அதே போன்று மதுரை என்றாலே வந்து அன்பும் பாசமும் கோபமும் இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்தியும் ஆன்மீகமும் அந்த ஒரு கலாச்சாரமும் கொண்டாட்டமும் சேர்ந்துள்ளது என்பது மிகையாகாது. எனவே வந்து இந்த அழகர் வந்து 5:35 மணிக்கு மேல் வந்து இந்த மதுரையினுடைய வைகை இந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரை தல்லாகுளம் பகுதியிலிருந்து வைகை ஆற்று பகுதி வரை காத்து கொண்டிருக்கிறார்கள். மாநகர் காவல் ஆணையர் கருணாகரன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க.